மேரின்னு ஒரு குட்டி குழந்தை இருந்து ஸ்விமிங் பூல் கிட்ட ஒரு பாலை வச்சிருந்துட்டு விளையாடிட்டு இருந்தது. உடனே இருந்துட்டு அது கால் ஸ்லிப்பாக இருந்துட்டு கீழே விழுந்து அந்த குழந்தையை பார்த்துக்க வந்த பேபி சிட்டர் இருந்துட்டு கத்தி கத்தி கூப்பிட்டே இருந்தது. ஆனால் அந்த பேபி சிட்டர் பாட்டு பாடிட்டு இருந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. மேரி இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் இழந்து தண்ணிக்குள்ள இருந்துட்டு முழுகிட்டே போயிட்டு இருந்தா. உடனே இருந்துட்டு ராக்கிங்கிற டாக் இருந்துட்டு கேட்டை திறந்துட்டு ஓடி வந்து மேரி இருந்துட்டு காப்பாத்துது. மேரி வெளியே வந்து சவுண்டுக்கு போட்ட உடனே எல்லாருமே இருந்துட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த பேபி சிட்டர் இருந்துட்டு சரி ஓகே இதை இருந்துட்டு உங்க அம்மா கிட்ட சொல்லாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அக்கா இதெல்லாம் கேட்டுட்டு உடனே அவங்க அம்மாக்கு இருந்துட்டு கால் பண்ணி சொல்லிடுறா. அவங்க அம்மா இருந்துட்டு வேகமா வந்து 3 பேர்த்தையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ராக்கி அமைதியா உள்ள வந்து ஒரு பிஸ்கட்டை மட்டும் தூக்கிட்டு போயிருது. இதை குழந்தையை காப்பாத்தினதுக்கு அது ரிவார்டா நினைச்சுக்குது. மேரியோட அண்ணன் இருந்துட்டு 3 பசங்க அடிக்கிறதுக்கு இருந்து துரத்திட்டு வந்து அவனோட பவர் கிளாஸ் இருந்துட்டு புடுங்கிடுறாங்க. இதை பார்த்த ராக்கி ஜன்னல்ல இருந்து வேகமா ஜம்ப் பண்ணி ஓடி வந்து அந்த 3 பசங்க முன்னாடி நின்ன உடனே அவங்க இருந்துட்டு அந்த கிளாஸை கொடுத்துட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. உடனே இதுக்காக ரிவார்டு எடுக்கிறக்காக பிளேட்ல இருந்துட்டு ஒரு பீஸ் இருந்துட்டு எடுக்குது. அதை பார்த்து அவங்க அப்பா இருந்துட்டு ராக்கி இழுத்துட்டு போய் கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சாடுறாங்க. இதுக்கு என்னாச்சுன்னு சொல்லி டாக்டர் இருந்துட்டு வந்து பார்க்க சொல்றாங்க. ஆனா வந்தது இருந்துட்டு ஒரு ஸ்கேமான டாக்டர். அவர் இருந்துட்டு வேகமா கையில ரெட் பெயிண்ட் கொட்டிட்டு அது வாயில இருந்துட்டு ரெட் பெயிண்ட் ஊத்திட்டு இந்த டாக் இருந்துட்டு எனக்கு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா இருந்துட்டு அந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கூட அனுப்பி விட்டுறாங்க. வீட்டுக்கு நைட்டு வரும்போது பார்த்தா எந்த பசங்களுமே இருந்துட்டு அவங்க அப்பா கூட பேசவே இல்லை. சரி உடனே இருந்துட்டு போய் கூட்டிட்டு வந்தலாம் அந்த டாக்டரோட வீட்டுக்கு போறாங்க. அந்த டாக்டர் வீட்டுக்கு போனா அந்த டாக்டர் கையில இருந்துட்டு எந்த காயமே இல்லை. உடனே இருந்துட்டு அவங்க அப்பா இருந்துட்டு அவனுக்கு மூக்கிலேயே பஞ்சு வச்சு அந்த டாகை இருந்துட்டு ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதை இருந்துட்டு நியூஸ்ல எல்லாம் இருந்துட்டு வருது. ஸ்டே டியூன்ட்.